இந்தியாவில் கம்ப்யூட்டர்ஸே அறிமுகம் இல்லாத அந்த சமயத்தில் ஒரு பையன் கையில் காசு இல்லாமல் வெறும் கனவுகளோட மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி இன்னைக்கு இந்தியாவோட 2வது மிகப்பெரிய ஐடி கம்பெனியாக இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸோட ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1946 கர்நாடகாவில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் தான் நாராயணமூர்த்தி பிறகுறாரு. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். இவருடைய அப்பா மைசூரில் இருக்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டும் வராரு. இப்போது இவர்கிட்ட இவரோட லட்சியம் என்னன்னு கேட்டப்போ இவர் டீச்சர் ஆகணும்னு சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் நிறைய பேரோட ரோல் மாடலே டீச்சராக தான் இருந்தாங்க. அதை தான் இவரும் சொல்கிறாரு. மைசூர் யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்யூட்டர் மேலே இருந்த ஆர்வத்தினால ஐஐடி கான்பூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் படித்து முடிக்கிறாரு. தென் ஐஏஎம்ல கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாட்னி கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ற கம்பெனியில் வேலைக்கும் சேர்றாரு. அங்கே தான் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்க காரணமாக இருந்த அந்த 6 நண்பர்களையும் சந்திக்கிறாரு. அவங்க மூலமாக தான் சுதாவும் நாராயணமூர்த்தியும் மீட் பண்ணுறாங்க. சுதா ஏற்கனவே டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. 1978 மூர்த்தியும் சுதாவும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு பார்த்துட்டு இருந்த வேலையும் பிடிக்கல, வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. தென் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணுறாரு. கம்பெனியை தொடங்குற அளவுக்கு இவர்கிட்டையும் இவரோட நண்பர்கள்கிட்டையும் போதுமான பணம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இவரோட மனைவி சுதா சேர்த்து வச்சிருந்த 10,000ஐயும் நாராயணமூர்த்தி கிட்ட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. 1981 இவரும் இவரோட 6 நண்பர்களும் சேர்ந்து இன்ஃபோசிஸ் டெக்னாலஜி என்ற பேரில் கம்பெனியை தொடங்குறாங்க. கம்பெனி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்களோட பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் இப்போ போல எல்லாம் கம்ப்யூட்டரையோ எலக்ட்ரானிக் பொருளையோ ஈஸியாக வாங்க முடியாது. இந்தியாவில் கம்ப்யூட்டரை வாங்கினோம்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் வெயிட் பண்ணி இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் டேட்டா கனெக்ஷன் வாங்குறதும் அவ்வளோ சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நாராயணமூர்த்தியும் அவரோட 6 நண்பர்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. மூர்த்தி இங்கே இருந்து கம்பெனிக்கு தேவையான விஷயத்தை பார்த்துக்கணும்னும் மீதி இருக்க அவரோட நண்பர்கள் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு அவங்க அனுப்புகிற பணத்தை வச்சு தான் இன்ஃபோசிஸை நடத்திட்டும் வராங்க. 1991 மன்மோகன் சிங் தலைமையில் இந்தியா லிபரலைசேஷன் பண்ணப்படுது. இந்த லிபரலைசேஷன் மூலமாக தொழிலை ஊக்கப்படுத்துறது, ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் டைரெக்டாக தொழிலை தொடங்குறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இதனால இன்ஃபோசிஸ்க்கு காம்படிஷன் வந்தாலும் இன்ஃபோசிஸ்க்கு தேவையான எல்லா வசதிகளும் லைசன்ஸும் கிடைச்சிச்சு. 1983 இன்ஃபோசிஸ்க்கு நியூயார்க்கை சேர்ந்த டேட்டா பேசிக் கார்பரேஷன் என்ற கம்பெனி ஃபர்ஸ்ட் கிளைண்டாக கிடைக்கிறாங்க. தென் இன்ஃபோசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. 1993 நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸை இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் இந்த கம்பெனி மேலே யாருக்கும் பெருசாக ஈடுபாடு இல்லை. இன்ஃபோசிஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லையும் டாமினேட் பண்ணாங்க. மார்ச் 1999 இந்தியாவோட முதல் கம்பெனியாக அமெரிக்காவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான நாஸ்டாக்ல கம்பெனியை லிஸ்ட்டும் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸ் இன்சூரன்ஸ், மேனுஃபேக்சரிங், பேங்கிங்னு எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பெருசாக நிறைய கம்பெனிஸ் அக்யூர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2006 நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸில் 26 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி தன்னோட 60வது வயசில் ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிறாரு. தென் இவரோட ஃப்ரெண்டு கோஃபவுண்டரான நீல்கனி சிஇஓவும் பொறுப்பேற்கிறாரு. 2012 1900 கோடி ரெவன்யூ பண்ணுறாங்க. சுவிட்சர்லாண்டிலிருந்து 50%, ஜெர்மனியிலிருந்து 23%, மற்ற கண்ட்ரிஸோட மார்க்கெட்டை பயங்கரமாக இன்ஃபோசிஸ் டாமினேட் பண்ணுறாங்க. 2016 53,400 எம்ப்ளாயிஸோட 1045 கிளைண்ட்ஸுக்கு 50 கண்ட்ரிஸுக்கு மேலே சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது இன்ஃபோசிஸோட எம்ப்ளாயிஸ் கவுண்ட் கிட்டத்தட்ட 3,17,000 இருக்கு. இந்தியாவோட 2வது மிகப்பெரிய ஐடி கம்பெனியாகவும் இருக்காங்க. 1000 6 லட்சம் கோடி மதிப்புள்ள கம்பெனியாக உருவானதுக்கு முக்கியமான காரணம் சுதா மூர்த்தி மேலே வச்ச நம்பிக்கையும் அண்ட் அவங்களோட நண்பர்களும் மூர்த்தி மேலே வச்ச நம்பிக்கையும் அவங்களோட உழைப்பும் தான் காரணம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க.